நிறைய பேர் ஏன் சோர்ந்து போயிடுறாங்க, ஏன் பலவீனமாயிடுறாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்காக பரிதாபப்படுறதுக்கோ இல்லை என் மேலே அக்கறை கொள்றதுக்கோ எனக்காக பரிந்து பேசுறதுக்கோ என் சார்பாக நிற்கிறதுக்கோ இங்கே யாருமே இல்லை அப்படின்ற அந்த ஒரு நினைவு பார்த்தீங்கன்னா அவங்கள எந்த செயலுமே செய்ய வைக்க முடியாம முடிவுக்கே கொண்டு போயிடுது. நிறைய பேர் மரணத்தை என்ன பண்ணிடுறாங்க, தழுவிடுறாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சிந்தை, எனக்காக யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பதற்கு, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மை குறித்து யோசிக்க, நம்மை குறித்து நமக்கு ஆலோசனை கொடுக்க, நம்மை வழி நடத்த, நல்ல பாதையில் நடத்த, நல்ல எதிர்காலத்தை நமக்காக அமைத்து கொடுக்க, நமக்காக ஒரு ரத்தம் சிந்தி நமக்காக ஒரு காத்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, எனக்கு யாரும் இல்லைன்ற வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. அது தேவனை மறுதலிப்பதாகும்.